வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மலாய் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மலாய் எக் கிரேவிக்கு பாருங்கள், ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைக்க தான் போகிறோம். ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இதில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை தான் வேக வச்சேன். பாருங்கள், இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த முட்டையை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஆயில்லையே. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் வேக வச்ச முட்டையை இதிலே போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். எங்களுக்கு 4 முட்டை போதும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை செஞ்சுக்கலாம். இந்த கிரேவி கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த முட்டையை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடாயிலேயே நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு இதுக்கு மெயின் டிஷ்ஷே கொஞ்சம் சீரகம் தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. பாருங்கள், நான் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா நல்லா பொரியட்டும். நம்ம அரைச்சி வச்ச ஆனியனும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. வதக்கி எடுத்துகிட்டு இதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லைங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் இந்த மலாய் எக் கிரேவி. இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், நான் சொல்கிறேன் இருங்க அப்புறமேட்டு. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க ஆனியன், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெட் சில்லி பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே முட்டையிலையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். பாருங்கள், கிரேவி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நான் ஒரு சின்ன ஃபால்ட் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டேங்க. இதில் தயிர் டெல்ட் ஆகிடுச்சு. இந்த மலாய் எக் கிரேவிக்கு மெயின் டிஷ்ஷே தயிர் தான். தயிர் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஆனால் நான் தயிர் போட்டால் அது டெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, லைக் கண்டிப்பாக போடுங்க. லைக் போட்டால் தான் அடுத்தடுத்து வீடியோக்கு செல்லுக்கு போகும் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் கேரட் அல்வாக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. அதுக்கும் அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.